ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? எல்லா பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி சிக்கன் பட்டை சோம்பு ஏலக்காய் லைட்டாக பூவு மல்லி இலை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சைடில் ஒரு வேலை. பார்த்துட்டிங்களா? ஓகேவா? ஆயில் போட்டு பட்டை சோம்பு வெங்காயம் போட்டுட்டு வதக்கி நல்லா ப்ரௌன் நிறமாக தக்காளியை தூக்கி போட்டு, இந்த தக்காளியை வதக்குறது தாங்க கஷ்டமாக இருக்குது. வெங்காயம் கூட நல்லா ஈஸியாக வதங்கிடுதுங்க. தக்காளி சுத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாட்டு தக்காளினா இவ்வளோ ஒரு கஷ்டம் கிடையாது. இது என்னன்னே தெரியலைங்க. இதில் சாரும் இருக்க மாட்டேங்குது. அதை உப்பு போட்டு வதக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது. அது ஒரு பக்கம் வதக்கிக்கிட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் மாவரைச்சிட்டோம். இது இட்லிக்கும் சப்பாத்திக்கு மட்டும்தான் இந்த கிரேவி. அதனால் தேங்காய் ஊற்றாமல் என் பையன் சாப்பிட்டுட்ருக்கான். ஹாய் சொல்லுங்கள், நீங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். அவனுக்கு காலை சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே சிக்கன் கிரேவி வச்சுட்டா நைட்டு இட்லி கிரேவி நல்லாயிருக்கும். அந்த நைட்டு குழம்பு தேங்காய் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் சப்பாத்திக்கும் அதான். எப்படி கொண்டு வந்துட்டோம்ல, வதக்கிட்டேன் பாருங்கள். எப்படி நல்லா உப்பு போட்டு தக்காளியை நசுக்குன்னு நசுக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த பேஸ்ட்டு மாதிரி ஃபுல்லாக கொண்டு வந்துடணும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணையும் ஒன்று சேர்த்து அப்படியே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு, அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு தெரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அடுத்து என்னோடய ஃபேவரட் ஒருத்தவங்க வருவாங்க, பார்ப்பீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது என்னமோ தெரியலைங்க, என்னதான் மீன் மட்டன் சமைச்சாலும் சிக்கன் சைடிஷ் வைக்கணுமான்னு யார் கேட்டாலும் வேண்டான்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த சிக்கனுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். என்னங்க பண்ணுறது? இப்போ நல்லா வதங்கிருச்சா? நெக்ஸ்ட் சிக்கன் போட்டாச்சு. 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன். 1 கேஜின்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் என் வீட்டுக்கார் போய் சொல்லிட்டாருங்க. 1/2 கிலோம்பாரு, 1 கிலோ வாங்கிட்டு வருவாங்க. 1 கிலோன்னா அது 1.5 கிலோவாக இருக்கும். ஏன்னா எல்லா குடும்பத்தில் அதுக்கு சிக்கன் சாப்பிட்றோன்னா ரொம்ப விருப்பம். நீ பையனுக்கு லீவா? சரி, ஸ்கூல் டயத்தில் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான். மீனுன்னா முள் இருக்குன்னு தொடவே மாட்டேங்கிறாங்க. முள் இல்லாத மீனுன்னா அவனுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்கிறான். மட்டன் நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்றைக்கி சிக்கன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இட்லி சிக்கன் கிரேவி தொட்டு சாப்பிட்டா சுட சுட எப்படி இருக்கும்? கண்டிப்பாக 10 இட்லி கூட சாப்பிட்லாங்க, நல்லா சாப்பிட முடிஞ்சா. நைட்டு இட்லி சாப்பிட்றப்போ காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ. இதுபோல் செஞ்சு சப்பாத்திக்கும் இட்லி தோசை இது 3க்கும் டிஃபன் ஐட்டத்துக்கு வந்து கிரேவி இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் ஊற்றி சாப்பிட்றது அதெல்லாம் அது ஒரு பக்கம், அது ஒரு டேஸ்ட்னாலும் இது மாதிரி வச்சு நல்லா காரசாரமாக அப்படியே சுட சுட அப்படியே சப்பாத்தியாக இருந்தாலும் அப்படியே சாஃப்டாக அந்த சப்பாத்தியில் அந்த சிக்கன் கொஞ்சம் உள்ளே வச்சு அந்த கிரேவி மசாலாவை வச்சு சாப்பிடணும். ஒரு ஸ்பூன் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டேன். அப்புறம் அது ரெண்டும் போட்டு எனக்கு பத்தாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் கொஞ்சம் மல்லித்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளையும் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டேங்க. இதெல்லாம் நானாக பண்ணிக்கிறது தான். நமக்கே ஒன்று தோணும்ல, கிரேவிங்கிறது தேங்காய் போடாமல் வைக்கிறோங்கிறப்ப நல்லா பார்க்க நல்லா கெட்டியாக தெரியணும். அப்படியே கிரேவினா எப்படி இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். தண்ணியாக குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது, பிடிக்கவே பிடிக்காது. சிக்கன் நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு, சாப்பிடவுமே அது டேஸ்ட்டு நமக்கு தராது. நாட்டுக்கோழி தான் தண்ணியாக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோழி கிரேவியாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டோமா? பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த கிரேவி
எப்படி இருக்கும் அப்படின்னு. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டேங்க. ஏன்னா மஞ்சத்தூளை கொட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படி நினைக்காதீங்க. லைட்டாக கட் பண்ணி விட்டேன், அது டக்குன்னு விழுகலை, அதான் போட்டு ஆடிக்கிட்டு கிடக்கேன். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். ஆனால் கைப்பக்குவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னோடய கைப்பக்குவமே தனி. நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டேங்க. எனக்கு தேவையான அளவு, அது கொதித்து கிரேவியாக வர்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி போட்டுட்டேன், ஊற்றி வச்சுட்டேன். அது அப்படியே கொதிக்கட்டும். கொதிக்க விட்டு வச்சதுக்கப்புறம் நல்லா மல்லித்தலையெல்லாம் தூவி ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் கிரேவியை. அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் அது வந்து இதாகிருங்க, இன்னும் டார்க்காக குழம்பு கெட்டி ஆகிடும். அதனால தான் இந்த பதத்தில் தெரியுதா, இப்போவே அது திக்காக தான் இருக்குது குழம்பு அப்படின்னு. எச்சி ஊறுதுங்க. சுட சுட இட்லி சப்பாத்தி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படி இது பண்ணிவிட்டு ஓகே, ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ